Hi friends, today நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்துட்டு டீச்சிங் அண்ட் லேர்னிங்ல யூனிட் 2 பிஎட்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வர ஒரு பேப்பர் இது. இதுல வந்துட்டு நம்ம ரெண்டு டாபிக் தான் பார்க்க போறோம். ஒன்னு டீச்சிங் இன் டிவர்ஸ் கிளாஸ் ரூம். நம்ம இந்த டிவர்ஸை வந்துட்டு டிவர்ஸ்னும் படிக்கலாம், டைவர்ஸ்னும் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ அப்படி படிச்சுக்கோங்க. டீச்சிங் இன் டிவர்ஸ் கிளாஸ் ரூம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி டைவர்ஸ் கிளாஸ் ரூம்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அண்ட் தென் லேர்னிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல். ஸ்கூலுக்குள்ள எப்படி படிக்கிறோம், அவுட் ஆஃப் த ஸ்கூல் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும்தான் இந்த யூனிட் 2ல வருது. ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம இந்த யூனிட்குள்ள போயிடலாம். இப்போ டீச்சிங் இன் டிவர்ஸ் கிளாஸ் ரூம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண போறோம். டீச்சிங் இன் ஸோ டிவர்சிட்டியோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது, டிவர்சிட்டி இஸ் தி என்ஜின் ஆஃப் இன்னோவேஷன் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா, diversity is the presence of differences, variety and the inclusion of individuals from range of different background and identities. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே இன்க்ளூஷன், அதாவது இன்க்ளூடா ஒரு ஷெல்டருக்குள்ள படிக்கிறாங்க. ஸோ அதான் நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல டிவர்சிட்டிங்கிறது ஒரு பார்ட். அடுத்தது, it encompasses both visible traits and invisible traits. So visible traits ங்கிறது race, age, physical abilities இதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க. Invisible characteristics போது social economic status, religious beliefs, sexual orientation and life experiences டிவைட் பண்றாங்க. So இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்துட்டு diversity அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் diversity. ஓகே, இது மீனிங் அண்ட் டெஃபினிஷன். டெஃபினிஷன் உங்களுக்கு எது சிம்பிளா இருக்கோ அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் டெஃபினிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கோ அப்படிதான் எழுதணும். ஏன்னா இப்போ ஒரு ஆத்தர் ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்காருன்னா அதை நம்ம ஒரு வேர்ட் சேஞ்ச் பண்ணாம எழுதணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மற்றதெல்லாம் படிச்சுட்டு இஃப் யூ ஹாவ் அ டைம் நீங்க டெஃபினிஷன்ஸ் படிங்க. அதர்வைஸ் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற கொஸ்டின்ஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதோட மீனிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டிவர்சிட்டி அப்படின்னா the wide variety of something. ஓகே, அது எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அதோட வைட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ் சொன்னோம்ல, அதுதான். ஸோ டிவர்சிட்டி இன் கிளாஸ் ரூம் எப்படி, கிளாஸ் ரூம்ல டிவர்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, டு த இன்க்ளூஷன் ஆஃப் லேர்னர்ஸ் ஃப்ரம் டிவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ், கல்ச்சர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ். நம்மளோட எல்லா விரல்களும் சேம் கிடையாது. ஸோ ஒரு கிளாஸ் ரூம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மைண்ட் செட்ல இருப்பாங்க, ஒரே பேக்ரவுண்ட்ல வருவாங்கன்னு we cannot expect. ஸோ அதுதான் டிவர்சிட்டி. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு தான் ஆல்ரெடி நம்ம அந்த ட்ரைட்ஸ் பார்த்தோம். விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ட்ரைட்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், டிவர்ஸ் லேர்னிங் இன் தி கிளாஸ் ரூம் ப்ரமோட்ஸ் லேர்னர்ஸ் டு பிகம் அகாடமிக்கலி, சோஷியலி அண்ட் எமோஷனலி ஸ்ட்ராங். ஓகேவா? எவ்வளோ டிவர்ஸ் லேர்னர்ஸ் கிளாஸ் ரூம்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அகாடமிக்காவும், சோஷியலாவும், எமோஷனலாவும் ஸ்ட்ராங்கான ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கறது தான் இந்த டிவர்ஸ் கிளாஸ் ரூம். ஓகேங்களா? இப்ப டிவர்சிட்டினா என்ன தெரியும், அதோட மீனிங் என்னன்னு தெரியும், அண்ட் டெஃபினிஷன்ஸ் இங்க ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி டிவர்சிட்டியை பத்தி என்ன சொல்லுதுங்கிற டெஃபினிஷன் நான் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேற டெஃபினிஷனும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் டிவர்சிட்டி இன் தி கிளாஸ் ரூம். இந்த மாதிரியான டிவர்சிட்டி நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் கல்ச்சருங்கிறமே அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட பேக்ரவுண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட பேக்ரவுண்ட். அண்ட் தென் காக்னிட்டிவ் ஆப்டிடியூட். ஒரு ஸ்டூடெண்ட் இன்டெலிஜென்டா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட், எல்லா குழந்தைங்களும் இன்டெலிஜென்ட் தான், எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாம் லேர்ன் பண்ண முடியும். சம்திங் வில் டேக் சம் டைம். சில கான்செப்ட் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் புரியணும்னு நம்ம சொல்ல முடியாது, சம் டைம் எடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கோக்னேட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ இன்டெலிஜென்ட் லெவல் எல்லாருக்கும் எல்லா டைமும் சேமா இருக்கும்னு we cannot assume. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஒவ்வொரு குழந்தையும், அதாவது இப்ப கிஃப்டட் லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ நமக்கு அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாலே அவங்க வந்து அதை கிராஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் அதுவே கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஸ்டடீஸ்ல லேக் ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் நல்லாவே டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவங்களோட ஸ்டைல்ல வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் தட். ஸோ இதுல வந்துட்டு நம்ம அந்த மோட்டிவேஷன் லெவல், நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் லெவல் வந்து சேமா நம்ம கொடுக்க முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் ஓரளவுக்கு கொடுத்தா போதும்னா தே வில் கேட்ச். ஆனா இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அப்படி பண்ண முடியாது.
ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கும். அண்ட் தென் லேர்னிங் டிஃபிகல்டிஸ் டெஃபினெட்லி இருக்கும். ஒரு கிளாஸ் ரூம்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஸோ அதுதான் இங்க லேர்னிங் டிஃபிகல்டிஸ். அண்ட் தென் டிவர்சிட்டி இன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெய்த் அண்ட் ஐடியாஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும். இது இப்படி பண்ணலாம், இது இந்த மெத்தட்ல பண்ணலாம்னு சில குழந்தைங்க யோசிக்கலாம். சில குழந்தைங்களுக்கு அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். அண்ட் தென் டிவர்சிட்டி இன் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் ஆல்ரெடி அந்த பேக்ரவுண்ட், நம்மளோட லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே சேம் தான். அண்ட் தென் அவேர்னஸ் அபவுட் கல்ச்சரல் டிஃபரன்சஸ். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு. நெக்ஸ்ட் டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ். டிவர்ஸ் கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சருக்கு இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பா டாலரன்ஸ் இருக்கணும், as well as acceptance இருக்கணும். We have to accept, we have to adapt whatever the situations, we should try to adapt. Okay, so அதுதான் வந்துட்டு tolerance and acceptance. So இதுதான் வந்து types of diversity in the classroom. என்ன மாதிரியான diversities வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப பாயிண்ட்ஸ். இப்ப நமக்கு டிவர்சிட்டின்னு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிவர்சிட்டி நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அந்த டிவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம டீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டீச்சிங் இன் டிவர்ஸ் கிளாஸ் ரூம். அதுல 3 டைப்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் லேர்னிங் ப்ராசஸ், டிஃப்ரெண்ட் எவாலுவேஷன். இங்க நோட் பண்ணீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். டிவர்சிட்டினாலே டிஃப்ரெண்ட் தான். சோ இப்ப வந்துட்டு ஒன்னும் இல்ல, ஒரு இப்ப நிறைய குழந்தைங்க வந்துட்டு ஒரே கிளாஸ் ரூம்ல வேற வேற, சிலவங்களுக்கு தமிழ் புரியும், சிலவங்களுக்கு இங்கிலீஷ் புரியும், சிலவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் டிஃபிகல்ட்டா இருக்கும், தமிழும் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குங்கும் போது நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வைக்கணும். புரியுதுங்களா? சோ அதாவது நம்ம சம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், வேற வழி இல்ல. சோ அப்ப டிஃப்ரெண்ட் கண்டென்ட் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் லேர்னிங் ப்ராசஸ் கொடுக்கணும். அண்ட் தென் இப்ப டிஃப்ரெண்ட் கண்டென்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் லேர்னிங் ப்ராசஸ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா எவாலுவேஷன் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்போ ஒரு வேர்ல்டு மேப் பத்தி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரியறவங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா நம்ம ஈஸியா நம்ம சொல்லிக்கலாம். இப்ப 2 லாங்குவேஜ்லயும் இன்டர்மீடியேட்டா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் வைஸ் ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றது மூலமா இந்த மல்டிமீடியா வீடியோஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம். சோ இந்த ஏரியா, அதாவது நான் வெர்பல் மூலமா we can teach them. எப்படி அப்படின்னா, இப்ப ஆப்பிரிக்கா எங்க மார்க் பண்றேன்னா இந்த சர்க்கிள் இப்படிதான், இதுதான் ஆப்பிரிக்கா அப்படின்னு நம்ம நான் வெர்பலா சொன்னாலே they can understand. ஓகே, சோ அவங்களோட லாங்குவேஜ் அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். அதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் லேர்னிங் ப்ராசஸ், டிஃப்ரெண்ட் எவாலுவேஷன். சோ ஆட்டோமேட்டிக்கா எவாலுவேஷன் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சோ இதுதான் டீச்சிங் இன் டிவர்ஸ் கிளாஸ் ரூம். அண்ட் தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் ஆஃப் டிவர்ஸ் கிளாஸ் ரூம். சோ இப்படிதான் டீச் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், டீச்சர் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ். மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்க உங்களோட பெடகாலஜி சப்ஜெக்ட்ல படிப்பீங்க, டீட்டெயிலா படிப்பீங்க. அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இங்க டெவலப் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் தென் அப்சர்வ் பியர் டீச்சிங். பியர் டீச்சிங்கிறது ஒன்றும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் சொல்றதை விட ஒரு 10 to 20% அவங்க பியர் சொல்றத கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பியர் டீச்சிங்கை நம்ம என்கரேஜ் பண்ணலாம் ப்ராப்பரான வேல. குரூப்பா ஸ்பிளிட் பண்ணி அந்த குரூப்பை வந்துட்டு ஒரு கிஃப்டட் லேர்னர், அதாவது நல்லா படிக்கிற குழந்தை, அண்ட் தென் அந்த குரூப்லயே ஒரு டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க, ஸ்லோ லேர்னர்ஸ், அந்த மாதிரி ஈக்குவலா செப்பரேட் பண்ணி நம்ம குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ள டீச் பண்றக்கோ டிஸ்கஸ் பண்றக்கோ நம்ம வந்துட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு பியர் டீச்சிங். அதை அப்சர்வ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு எவ்ரி டீச்சர் ஷுட் டூ. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவன் எந்த மைண்ட் செட்ல இருக்கான், அவன் எப்படி இருக்கான், அவனால கிளாஸ் கவனிக்க முடியுதா, அவனை நம்ம எப்படி இந்த கிளாஸ் ரூம்குள்ள கொண்டு வரலாம், அவன் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கானா, இது எல்லாமே இந்த டீச்சருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் விசிட்டிங் மென்டலி சேலஞ்சு ஸ்பெஷல் ஸ்கூல் டு கெட் எக்ஸ்பீரியன்ஸ்.
எல்லாம் நமக்கு என்னென்ன ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருந்து கிடைக்கும்னா அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போனா மட்டும்தான் we can get the experience. சோ இந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்கும். அங்க டைரக்டா போய் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் அந்த குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா கெயின் பண்ணிக்கலாம், டைரக்டா கெயின் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் இந்த விசிட்டிங் ஸ்லம்ஸ் அண்ட் வில்லேஜ்ல இருக்கிற குழந்தை எப்படி வந்துட்டு எஜுகேஷனை கத்துக்க ட்ரை பண்றாங்க, எப்படி அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்கள ரூட் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம ஃபீல்டு ட்ரிப் யூஸ் பண்ணி கத்துக்க முடியும். அண்ட் தென் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் குட் ஹெல்த், இது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். தென் கிரியேட்டிங் சோஷியல் அவேர்னஸ், ஸோ இது ரெண்டும் அவேர்னஸ். ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்துட்டு டீச்சர் என்ன ஆகணும்னா ப்ரிப்பேர்ட் ஆகணும். எதுக்கு? டிவர்ஸ் கிளாஸ் ரூம்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். எஃபெக்டிவ் டீச்சிங் இன் டிவர்ஸ் கிளாஸ் ரூம். ஒரு எஃபெக்டிவான ஒரு டீச்சிங்கை எப்படி வந்துட்டு நம்ம டிவர்ஸ் கிளாஸ் ரூம்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு சம் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை தி கண்டென்ட் அண்ட் பிரசன்ட் தம் எஃபெக்டிவ்லி. கண்டென்ட் எப்படி காம்ப்ளிகேட்டட் இருந்தாலும் we have to simplify. அதாவது அந்த கண்டென்ட் நம்ம எப்படி வந்து சிம்பிளா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறது நம்ம திங்க் பண்ணணும். அதாவது ஒரு கண்டென்ட் டெலிவர் பண்றதுக்கு முன்னாடி சோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா மல்டிமீடியா பிரசன்டேஷன், ஆடியோ வீடியோ விஷுவல்ஸ் மாதிரி கொடுக்கலாம். பிரசன்டிங் சப்ஜெக்ட் கண்டென்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது தே வில் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலைஸ்ட் ஆர் குரூப் லேர்னிங். சோ இண்டிவிஜுவலைஸ்டாவும் நம்ம லேர்ன் பண்ண சொல்லலாம், அது வந்து குரூப் ஃபார்ம் பண்ணி இந்த கான்செப்டை வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லலாம். லேர்னிங் பை டூயிங், இது வந்துட்டு பிராக்டிகல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்கலாம். இதுதான் சிம்பிளிஃபை தி கண்டென்ட் அண்ட் பிரசன்ட் தெம் எஃபெக்டிவ்லி. இம்பார்ட்டன்ஸ் டு குரூப் ஒர்க். குரூப் ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா குரூப் ஒர்க் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். இது என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது குரூப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே பிளைண்டா வந்து ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. ஒரு குரூப்ல வந்துட்டு கிஃப்டட் லேர்னரும் இருக்கணும், ஹாஸ் வெல் அஸ் ஸ்லோ லேர்னர் இருக்கணும். அது இல்லாம ஆவரேஜ் லேர்னர்ஸ், அதே மாதிரி இஃப் ஏதாவது டிசபிள்டு பர்சன்ஸ் அவங்களும் இருக்கணும். ஒரு குரூப்ல எல்லா மிக்ஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கணும். ஒன்லி கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனியாகவும் இல்ல நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனியாகவும் வி ஷுட் நாட் ஸ்பிளிட். ஓகே, எல்லாரும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் குரூப் ஒர்க். சோ இந்த குரூப் ஒர்க் எப்படி கொண்டு வரலாம், அந்த குரூப் ஒர்க் ஸ்பிளிட் பண்ணி நம்ம கான்செப்ட் டிஸ்கஸ் பண்றது தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் டு குரூப் ஒர்க். அதுல இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கு. என்னன்னா அப்படின்னா குரூப் இன்டராக்டிவ் கிளாஸ் ரூம் செஷன், அண்ட் தென் கோஆபரேட்டிவ் லேர்னிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங், கம்ப்ளீட்டிங் குரூப் அசைன்மெண்ட்ஸ், குரூப் இன்வெஸ்டிகேஷன் லேர்னிங், குரூப் ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்கறத விட பெட்டர் குரூப் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அங்க சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். அண்ட் தென் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன். எஜுகேஷன் வந்து டீச்சர் சென்டர்டா மட்டும் இருக்கக்கூடாது, ஸ்டூடெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்பதான் அவங்க என்ன அவங்களோட மைண்ட் என்ன நிலைமையில இருக்கு, வெதர் அவங்க அந்த கிளாஸ்க்குள்ளதான் இருக்காங்களா இல்ல அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்காங்களான்னு அவங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். Okay, success depend on quality interactions. Activities between teacher and students is perception, diagnosis, action and reaction process. நம்ம என்ன சொல்றோங்கிறத அவங்க வந்துட்டு சென்ஸ் பண்ணணும், அண்ட் தென் டயக்னோஸ் பண்ணணும், அந்த ஆக்ஷனை ரியாக்ஷனுக்கு கொண்டு வரணும். இதுதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன்ல வர ஸ்டெப்ஸ். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன், கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ல 2 டைப்ஸ் இங்க சொல்லிருக்காங்க. வெர்பல் இன்ட்ராக்ஷன், நான் வெர்பல் இன்ட்ராக்ஷன். வெர்பல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், நான் வெர்பல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குங்கிறது இந்த டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. வெர்பல் இன்ட்ராக்ஷன்ல வந்து டீச்சர் இனிஷியேட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஹாஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்டும் இனிஷியேட் பண்ணுவாங்க, டீச்சர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நான் வெர்பல் இன்ட்ராக்ஷன்ல வந்து 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ரிலேட்டட் டு டீச்சிங் டாஸ்க் அண்ட் நாட் ரிலேட்டட் டு டீச்சிங் டாஸ்க்னு ஸ்பிளிட் பண்றாங்க. ரிலேட்டட் டு டீச்சிங் டாஸ்க்ல என்ன சொல்றாங்கன்னா டீச்சர் இனிஷியேட்டிங் தி டீச்சிங் ஆக்டிவிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் ரியாக்ட். ஓகே, நாட் ரிலேட்டட் டு டீச்சிங் டாஸ்க்ல வந்து யூஸ்ஃபுல் இன்டர்வென்ஷன், யூஸ்லெஸ் இன்டர்வென்ஷன். பிகாஸ் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு டீச்சிங் டாஸ்க் போது சம்டைம்ஸ் அந்த இன்டராக்ஷன்ஸ், நான் வெர்பல் இன்டராக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம் இல்லாட்டி யூஸ்லெஸ்ஸாவும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன். ஓகே, அண்ட் ஃபீட்பேக். என்ன விஷயம் பண்ணாலும் இம்மீடியட் ஃபீட்பேக் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அந்த டாஸ்க் அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்களா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணாதான் ஃபர்தரா அவங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராம அந்த டாஸ்க்ல இருந்து வெளியே வர முடியும். So this enables student to get motivated to continue their learning further and achieve mastery and progress in learning. And the motivationங்கிறது மோட்டிவேட் பண்ணா மட்டும்தான் குழந்தை அந்த டாஸ்க பண்ண முடியும். ஸோ எப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணலாம், அவங்கள ப்ரைஸ் பண்ணலாம், ரிவார்ட் பண்ணலாம், அதே மாதிரி அவங்கள ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் வி ஹாவ் டு யூஸ். கிராஜுவல் அசைன்மெண்ட் ஈஸி டு டிஃபிகல்ட் அப்படிங்கிறது நம்ம வென்னவர் அவங்களுக்கு ஏதாவது டாஸ்க் ஒரு அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது எடுத்த உடனே நீ இவ்வளவும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள டிமோட்டிவேட் பண்ணாம ஃப்ரம் ஈஸி டு டிஃபிகல்ட், லோ டு ஹை அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வி கேன் கிவ் தி டாஸ்க்ஸ். ஸோ தே வில் மோட்டிவேட், அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் சப்ஜெக்ட் கண்டென்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் லைஃப். எந்த கான்செப்டா இருந்தாலும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தே வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். ஓகே, இதுதான் ரிலேஷன் பிட்வீன் சப்ஜெக்ட் கண்டென்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் லைஃப். அண்ட் தென் ஸ்பெஷல் அட்டென்ஷன் லேக் பிஹைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் லேர்னிங். ஸ்பெஷல் அட்டென்ஷன்ங்கிறது இப்போ குரூப்பா ஒர்க் பண்றோம், இண்டிவிஜுவலா கேர் எடுத்துக்கிறோம், எல்லாம் ஓகே. பட் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கணும். அப்படிங்கும்போது இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் பிளான்னு ஒன்று இருக்கு, தட் இஸ் IEP. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒன் அண்ட் ஒன் செஷன்ல அவங்கள கேர் பண்ணிக்கிறது. அவங்க எதுல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி லேர்னிங் நம்ம கொடுக்கணும், அந்த லேர்னிங்கை கன்சிஸ்டண்டா கொடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம், பட் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கண்டினியூட்டி இருந்தா மட்டும்தான் வி கெட் சக்சஸ். ஸோ அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் அந்த மாதிரி கேட்டகரியில வருது. இதுல 2 ways இருக்கு, ஆர்கனைசிங், சூப்பர்வைஸ்டு ஸ்டடி. அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்றோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இவங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது எப்படி நம்ம அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரலாம். அண்ட் தென் இம்ப்ளிமெண்டிங் டுட்டோரியல் மெத்தட். இது வந்துட்டு குரூப்பாவும் 3 to 4 ஸ்டூடெண்ட்ஸை ஸ்பிளிட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். இதுதான் வந்துட்டு ஸ்பெஷல் அட்டென்ஷன் லேக் பிஹைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் லேர்னிங். அதுக்கப்புறம் கான்செப்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் லேர்னிங். கான்செப்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் லேர்னிங் வந்துட்டு டீஸ்கூலிங். இந்த கான்செப்ட் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்கூல் லேர்னிங் அப்படிங்கிறது வந்துட்டு டீஸ்கூலிங் சொசைட்டின்னு சொன்னாங்க 1974ல. இது எப்படின்னா லேர்னிங் நான் ஃபார்மலி இன் சோஷியல் செட்டிங் நாட் ஸ்கூல் செட்டிங். சோஷியல் செட்டிங் இஸ் கால்ட் அஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் லேர்னிங். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா லேர்னிங் இன் சோஷியல் செட்டிங். ஏன்னா இன் ஸ்கூல் செட்டிங். இது வந்து என்னன்னா சோஷியல் செட்டிங். அண்ட் தென் we learn from direct experiences, unstructured but well planned. And then collaboration இருக்குவாங்க, because group work பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களோட resources ஷேர் பண்ணுவாங்க. And then observation, evaluation, group evaluate பண்ணுவாங்க. So இதுதான் வந்துட்டு concept of out of school learning. Okay, next purpose of learning out of school. And then purposes of learning in the school. இப்ப purpose of the learning out of the school பார்த்தோம். இதுல இப்ப பார்க்க போறது purpose of learning in the school. ஸ்கூல்ல என்ன, இப்ப ஸ்கூல்ல படிச்சா என்ன பர்பஸ் இருக்கும் அப்படின்னா cognitive and physical skills develop ஆகும், provide opportunities in higher order mental abilities and logical thinking to make the students learn the elements of culture and language, to make them learn good conduct, behavior and personal hygiene, vocational skills, good citizen அப்படிங்கிறது இந்த ஸ்கூல்ல. ஓகே, டிஃபரன்ஸ் என்ன இன்சைட் ஸ்கூல்லையும் அவுட் சைட் ஸ்கூல்லையும் படிக்கிறதுனால டிஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்னா டீச்சிங் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்பெக்ட் என்னன்னா டீச்சிங் மெத்தட். இன் கிளாஸ் ரூம் டீச்சிங் த டீச்சர் இஸ் ஆக்டிவ்லி ஃபங்க்ஷனிங் அண்ட் ரீச்சிங் அவுட் தி சப்ஜெக்ட் கண்டென்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சர் வந்து இங்க வந்து கீ ரோல் பிளே பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இங்க எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட் தான் இண்டிபெண்டா கத்துக்கிறாங்க, நாலேஜை கெயின் பண்ணிக்கிறாங்க ஃப்ரம் டைரக்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இங்க டீச்சருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆக்டிவிட்டிஸ் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க வந்துட்டு இண்டிவிஜுவலிஸ்டிக்கா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இப்ப வந்துட்டு குரூப் ஆக்டிவிட்டிஸும் இங்க இருக்கும் லேர்னிங் இந்த ஸ்கூல்ல.
இங்க எப்படி இருக்கும்னா they work together to learn அப்படிங்கிறாங்க, work with the team spirit அப்படிங்கிறாங்க. Then importance of learning. In classroom teaching, importance is given to develop students intellectual and physical skill. Already நம்ம படிச்சோம் purposeல. In schoolல படிக்கும் போது intellectual, cognitive abilities எல்லாம் கூடுதுன்னு படிச்சோம். சேம் அதே பாயிண்ட் தான். Outside schoolல படிக்கும் போது observation, reflective thinking அந்த social skill எல்லாம் இங்க டெவலப் ஆகுது. இங்க physical skills and intellectual skills, cognitive அதெல்லாம் டெவலப் ஆகுது. இங்க வந்துட்டு social skills எல்லாம் டெவலப் ஆகுது. And then nature of knowledge na நம்ம இங்க theoretic படிப்போம், அங்க practical படிப்போம். Utility. Knowledge is obtained through classroom learning is less functional utility. Yes. Most of the things are நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா தியரி தான் படிக்கிறோம். பட் learning out of the schoolல என்ன படிக்கிறாங்கன்னா they are gaining personal experiences. இப்படி இருந்தால் என்ன நடக்கும், இந்த ரியாக்ஷனுக்கு இந்த ஆக்ஷனுக்கு என்ன ரியாக்ஷன் அப்படிங்கறது படிக்கிறது வந்துட்டு learning out of school. And then general skills, wide use in skills வந்துட்டு இங்க வந்துட்டு என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா it shallow in depth, jack of all but master of none. எல்லாமே தெரியும் ஆனா எல்லாத்தையும் மாஸ்டரா இருப்பாங்களான்னு we cannot say. But in learning out of school வந்துட்டு situation specific skills are taught, they are limited in range, students do not get wide knowledge அப்படிங்கிறாங்க. Okay, and then adaptation. Students do not get the ability to adapt themselves to environment. Students get the ability to adapt themselves to new situation because அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு situations வந்து பாக்குறாங்க. அதாவது சோஷியல் செட்டிங்ல படிக்கிறாங்க, இவங்க ஸ்கூல் செட்டிங்ல படிக்கிறாங்க. அண்ட் தென் எவாலுவேஷன். லேர்னிங் எஃபெக்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் லிசனிங், சீயிங், ரீடிங் எக்ஸெட்ரா. ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அச்சீவ்மெண்ட் இஸ் இண்டிவிஜுவலி அக்சஸ்டு பை தி ரிட்டன் டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன். இங்க எப்படி அக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அப்சர்வேஷன், தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ், குரூப் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு இங்க அவங்க வந்துட்டு இது பண்றாங்க, அவங்கள எவாலுவேட் பண்றாங்க. ஆனா இவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா அப்சர்வேஷனல், பர்சனல் ஹேண்ட்லிங், நேச்சுரல் அண்ட் சோஷியல் செட்டிங்ஸ்ல தே ஆர் லேர்னிங். சோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்சைட் அண்ட் அவுட் சைட் தி ஸ்கூல். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அப்சர்வேஷனல் லேர்னிங். அப்சர்வேஷனல் லேர்னிங் அப்படிங்கிறது எங்க இருக்கு அந்த லேர்னிங் அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்கூல்ல நம்ம படிச்சோம். கீன் அப்சர்வேஷன், how others are doing a particular task and understanding the components of the task. ஒரு டாஸ்க வந்து அடுத்தவங்க எப்படி பண்றாங்கங்கறத பார்த்துட்டு நம்ம அதை பண்றது. ஓகேவா? சோ இதுதான் அப்சர்வேஷன், தட் இஸ் கீன் அப்சர்வேஷன். எக்ஸாம்பிள் வந்து ரோல் மாடல். இப்போ ஒரு ரோல் மாடல் இருக்காங்கன்னா அது யாரா வேணா இருக்கலாம். நம்ம டீச்சர்ஸ் ரோல் மாடலா இருக்கலாம், பேரண்ட்ஸ் ரோல் மாடலா இருக்கலாம், இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க ரோல் மாடலா இருக்கலாம்னா அவங்க எந்த பாத்துல போனாங்க, நம்ம அந்த பாத்துல போலாம், எப்படி அவங்க வந்துட்டு அவங்க கெரியரை செட் பண்ணாங்க, நம்மளும் அதே மாதிரி நம்ம கெரியரை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு அப்சர்வேஷனல் லேர்னிங். சோ இதுல வந்துட்டு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அட்டெண்டிங் அண்ட் பர்சீவிங், ரிமெம்பரிங், அட்டெண்டிங் அண்ட் பர்சீவிங். சோ இந்த கீன் அப்சர்வேஷன்ல வந்துட்டு ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னா அட்டெண்டிங், பர்சீவிங், ரிமெம்பரிங், தென் ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அட்டெண்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணோட்டத்துல நம்ம அதை எப்படி பாக்குறோம், அது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நமக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கு. சோ நம்ம அதை அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் ரிசீவ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் அட்டெண்டிங் அண்ட் பர்சீவிங்ல வரும். ரிமெம்பரிங் அப்படிங்கிறது நம்ம இந்த கெரியர் அட்டென்ட் பண்றதுக்காக வாட் ஆர் தி திங்ஸ் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம், நமக்கு என்னென்ன தெரியுங்கிறது இட்ஸ் கால்ட் ரிமெம்பரிங். அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது ஒன்னும் இல்ல, ஆல்ரெடி அந்த விஷயத்த நம்ம பர்சீவ் பண்ணிருக்கோம், அந்த பர்சீவ் பண்ணதை ரிமெம்பர் பண்றோம், அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட மெமரிக்குள்ள கன்வெர்ட் பண்றோம். திஸ் இஸ் ரீப்ரொடக்ஷன். அண்ட் தென் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், வி ஆர் கிவிங் மோட்டிவேஷன் டு அஸ். ஓகே, நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கறோம். சோ கொடுக்கும் போது நம்ம அந்த ரோல் மாடலா இப்ப இவங்களை எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளே மோட்டிவேட் பண்றோம். சோ இது வந்துட்டு அப்சர்வேஷனல் லேர்னிங். அப்சர்வேஷனல் லேர்னிங் அப்படிங்கிறது கீன் அப்சர்வேஷன், அடுத்தவங்க என்ன பண்றாங்க, how others are doing particular task and understanding the components of the task. எப்படி அந்த டாஸ்க் நடக்குது, என்ன பண்றாங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் அப்சர்வேஷனல் லேர்னிங். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரோல் மாடல். அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்கன்னா பர்சீவிங், ரிமெம்பரிங், ரீப்ரொடக்ஷன், reinforcement. Okay, P triple R ன்னு நிமோனிக்ஸ் வச்சு படிச்சீங்கன்னா இந்த 4 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம்.
ஓகே ஓகே PRRங்கிறது ஒண்ணும் இல்ல, P perceiving, R remembering, reproduction, reinforcement. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் லேர்னிங். ஓகே, இந்த மாதிரி அப்சர்வேஷன் லேர்னிங்ல படிக்கிறதுனால நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது, ப்ரமோட் சோஷியல் அண்ட் எமோஷனல் லேர்னிங். ஓகே, அண்ட் தென் ஃபாஸ்டர் ஸ்கில் அக்வசிஷன். ஸோ நமக்கு ஆல்ரெடி அவங்க சக்சஸ் ஆயிருக்காங்க அந்த ஃபீல்டுல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு நமக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம அதை ஃபாஸ்டா பண்ணலாம். இதுதான் ஃபாஸ்டர் ஸ்கில் அக்விசிஷன். பில்டு கான்ஃபிடன்ஸ் த்ரூ மாடலிங். நம்ம அவங்கள ரோல் மாடலா எடுத்தனால நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், நம்மளால இது முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அண்ட் தென் ரிஸ்க் ரிடக்ஷன். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க சக்சீட் ஆயிட்டாங்க இந்த ஃபீல்டுல. ஸோ நம்மளும் அவங்களோட அதே சேம் வே தான் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கும்போது இதுல ரிஸ்க்குங்கிறது குறைவா தான் இருக்கும். அண்ட் தென் சப்போர்ட்ஸ் இன்க்ளூசிவ் லேர்னிங். இன்க்ளூசிவ் லேர்னிங்னா என்னது, நம்ம படிக்கிறது கூட நம்ம எடுத்த ரோல் மாடலோட திங்ஸையும் we are doing. So that is support inclusive learning. And then family and parenting. இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷனல் லேர்னிங். ஓகே, அடுத்தது அப்ரோச்சஸ். இதுல 3 அப்ரோச்சஸ் இருக்கு. அவுட் ஆஃப் ஸ்கூலோட அப்ரோச்சஸ் இது. ஃபீல்டு ட்ரைனிங், ஓகே, ஃபீல்டு ரிசர்ச், வெப் பேஸ்டு லேர்னிங். Field training, field research, web-based learning. What is field training and field research? ரெண்டுமே சேமா தானே இருக்கு. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். இந்த 3 திங்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்கூலோட அப்ரோச்சஸ். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ட்ரைனிங். ஃபீல்டு ட்ரைனிங் அப்படின்னா ஃபீல்டு ட்ரிப்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய சென்சஸ வச்சு நம்ம கத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபீல்டு ட்ரைனிங்ல வரும். இதெல்லாமே என்னது, சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ். ப்ரீ ஃபீல்டு ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும், ஃபீல்டு ஒர்க் ஸ்டேஜ்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும், போஸ்ட் ஃபீல்டு ஸ்டேஜ்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது 3 ஸ்டேஜஸ் வந்து ஃபீல்டு ட்ரைனிங் கீழே இருக்கு. ஸோ அது நம்ம ப்ரீ ஃபீல்டு ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் என்னென்ன பண்ணணுங்கிறது இப்ப பார்க்கலாம். ப்ரீ ஃபீல்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப வந்துட்டு ஃபீல்டு ட்ரிப், இதுதான் ஃபீல்டு ட்ரிப். சோ ஒரு ஃபீல்டுக்கு நம்ம போய் ஒரு கான்செப்டை டீச் பண்ண போறோம். காமனா we can take a concept of any environment related task. Okay, anything related to environment ன்னு எடுத்துக்கோங்க. சோ அது ரிலேட்டடா நம்ம ஒரு ஃபீல்டுக்கு போகணும்னா எங்க போகணும், எனி பார்க்குக்கோ ஜூக்கோ அந்த மாதிரி போகலாம், இல்லாட்டி அக்ரி பேஸ் பண்ணி இருக்கிற பிளேசஸ்க்கு போகலாம், ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அந்த மாதிரி போகலாம். சோ இப்ப வந்துட்டு டீச்சர் வந்து பிளான் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு போறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா, ப்ரீ ஃபீல்டு ஸ்டேஜ்ல டீச்சர் அது ரிலேட்டடான விஷயங்களை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரசன்ட் பண்ணணும். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பொட்டானிக்கல் கார்டன் கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, பொட்டானிக்கல் கார்டன்ல எங்க போறோம், அங்க என்ன இருக்கு, நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம், நம்ம என்னெல்லாம் அங்க பார்க்கணும், என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ப்ரீ ஃபீல்டு ஸ்டேஜ்லயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச்சர் இன்ஃபார்ம் பண்ணிடணும். அது நம்ம எப்படி வேணா பண்ணலாம், எப்படி வேணா ப்ரெசென்ட் பண்ணலாம். சோ இப்ப நான் ஒரு மல்டிமீடியா மூலமா ப்ரெசென்ட் பண்றேன்னா ஓகே, அவங்களுக்கு ஓவரால ஒரு ஸ்கெட்ச் நான் கொடுத்துட்டேன், நான் இதுதான் பண்ண போறேன், இந்த விஷயங்களால நம்ம லேர்ன் பண்ண போறோங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். இதுதான் வந்துட்டு ப்ரீ ஃபீல்டு ஸ்டேஜ். ஃபீல்டு ஒர்க் ஸ்டேஜ் அப்படின்னா, ஃபீல்டு ஒர்க் பொட்டானிக்கல் கார்டன் போயாச்சு. சோ நமக்கு ஒரு இது இருக்கு, என்னென்ன நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும், என்னென்ன அவங்க டைரக்டா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கணும்னு ஒரு டீச்சர் வந்து ப்ரிப்பேர்டா இருப்பாங்கல்ல. சோ அவங்க அதை சொல்லி கொடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரீ ஃபீல்டு ஸ்டேஜ்ல நம்ம என்னெல்லாம் அந்த மல்டிமீடியா பிரசன்டேஷன்லயோ இல்ல டீச்சர் சொன்ன விஷயத்திலயோ தெரிஞ்சுக்கிட்டோமோ அத இப்ப கரண்டா அவங்க கெயின் பண்ற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அசிமுலேட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. So they are assimilating the previous learning experience in the current learning experience. இப்படி படிக்கும் போது இந்த திங்ஸ் வந்து நம்மளோட மெமரியில லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஓகே, சோ அதையும் படிச்சுட்டாங்க. ஃபீல்டு ஒர்க் ஸ்டேஜ்ல இரண்டையும் அசிமுலேட் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வராங்க. நெக்ஸ்ட் டே ஆர் நெக்ஸ்ட் அவர், எனிவே ஒரு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு தே ஆர் டிஸ்கஸிங், டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் என்ன நம்ம பார்த்தோம், என்ன நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத போஸ்ட் ஃபீல்டு ஸ்டேஜ்ல டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை இனியும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை சில ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டத கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் பண்றாங்க, டீச்சர்ஸ் வந்து அதை மானிட்டர் பண்றாங்க.
இதுதான் வந்துட்டு போஸ்ட் ஃபீல்டு ஸ்டேஜ். ஸோ ஒரு ஃபீல்டு ட்ரைனிங்னா என்ன, அது எப்படி வந்துட்டு நம்ம ரெடி பண்றோம், அது எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க அது எப்படி அந்த நாலேஜ் ப்ரீவியஸ் நாலேஜ் கரண்ட் நாலேஜ் எப்படி அசிமுலேட் பண்றாங்க, அதுல அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதன் டீச்சர் ஹேஸ் டு கிளாரிஃபை. இதுதான் வந்துட்டு ஃபீல்டு ட்ரைனிங். ஓகே ஓகே. அண்ட் தென் ஃபீல்டு ட்ரிப் இஸ் அன் எய்ட் டு டீச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் ரியலி. எப்படி அப்படின்னா இட் கிவ்ஸ் அ கிளியர் பர்பஸ் அண்ட் ப்ரிவ்யூ. Fix a clear goal for the trip and visit the place beforehand to inspect it. So that is pre-field stage. Pre-field stage சொன்னல அதுல தான் இந்த பாயிண்ட் அதுக்கு தான் சொல்றோம். And then proper approvals. Get necessary permission from school authorities and the place being visited. எல்லாத்துக்கிட்டையும் டீச்சர் வந்து இப்போ ஒரு ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிட்டு போறாங்கன்னா அப்ரூவல்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ஸ்கூல் அத்தாரிட்டிஸ்டையும் வாங்கணும், as well as பேரண்ட்ஸ் கிட்டையும் வாங்கணும். ஓகே. அண்ட் தென் ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். Prepare student physically and mentally so they stay interested in know exactly what to say. So அதுதான் அந்த pre-field stage. அவங்கள வந்துட்டு நம்ம பிசிக்கலா மென்டலாவும் ப்ரிப்பேர் பண்ணணும். நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது சஸ்பென்ஸா வைக்கணும்னு இல்ல, நாளைக்கு இதுதான் பண்ண போறோம் அப்படிங்கும் போது they will excited. என்ன பார்க்க போறோம், ஓகே மேம் ஆல்ரெடி இத பத்தி சொன்னாங்க, இந்த பிளான்ட் வந்து பார்க்க போறோம், இந்த பிளான்ட்ட பத்தி படிக்க போறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி he know. சோ அது அந்த இடத்துல he will be more concentrated அப்படிங்கிற விஷயம் தான் இது. அண்ட் தென் கைட் டியூரிங் தி ட்ரிப். டியூரிங் தி ட்ரிப்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு டீச்சர் வந்து கைட் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் கைட் பண்ணணும். ஆக்ட் அஸ் அ வாய்ஸ் கைடு டியூரிங் தி விசிட், என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு அப்சர்வ், டேக் நோட்ஸ், டிரா ஸ்கெச்சஸ் அண்ட் கலெக்ட் சாம்பிள்ஸ். இதுதான் வந்துட்டு கைட் டியூரிங் தி ட்ரிப். ஃபாலோ அப் ஆக்டிவிட்டிஸ், தட் இஸ் போஸ்ட் ஃபீல்டு ட்ரிப். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா reinforce learning after the trip through the class discussion, reading reports, asking questions, displaying exhibitions or conducting lab experiment. இது வந்து follow up activities. Evaluate எப்படி பண்ணணும் அப்படின்னா assess the overall trip to check what specific educational gains were achieved by the students. So already we have a goal. இப்ப நம்ம கிட்ட ஒரு கோல் இருக்கும், அந்த கோலை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருப்போம். சோ அதோட ரிசல்ட் என்ன வந்திருக்குங்கறத நம்ம எவாலுவேட் பண்ணி பார்ப்போம். அந்த எவாலுவேஷன் அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா? ஓகே. இதுதான் வந்துட்டு ஃபீல்டு ட்ரிப் தட் இஸ் ஃபீல்டு ட்ரைனிங். அப்ரோச்சஸ்ல ஃபீல்டு ட்ரைனிங்கிற அப்ரோச், அதுல 3 ஸ்டேஜஸ் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் தென் என்னென்ன பண்றாங்கிறது இந்த ஃபீல்டு ட்ரிப் இஸ் 8 டு டீச்சிங்ல வரும். அடுத்து ஃபீல்டு ரிசர்ச். ஃபீல்டு ரிசர்ச்னாலே என்ன, ஒரு விஷயத்துல டெப்தான நாலேஜ் கிடைக்கிறதுக்காகவும் நியூ இன்னோவேஷன்ஸை கொண்டு வர்றது, அண்ட் தென் இருக்கிறதுலயே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஃபைன் பண்றது, இருக்கிற விஷயங்களை எப்படி எகைன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது எல்லாமே தான் ரிசர்ச். ஓகேவா? சோ ஃபீல்டு ரிசர்ச்ல இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 5 ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ஃபீல்டு ரிசர்ச்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளத்தை we have to sense. ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத சென்ஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதசிஸ். ஃபர்ஸ்ட் ஹைபோதசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கறத சென்ஸ் பண்றோம், இது எப்படி கொண்டு வரலாம் எப்படிங்கிற ஒரு உத்தேசம் நமக்குள்ள இருக்கும், ஒரு அனுமானம்னு சொல்லலாம். சோ இதை எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது, இது எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிற ஒரு உத்தேசம் நமக்கு இருக்கணும். தட் இஸ் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதசிஸ். கொண்டு வரணும், என்னென்ன பண்ணா இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதசிஸ். அண்ட் தென் கலெக்ட் ரெக்வயர்ட் டேட்டா. ஆஸ் பர் தி ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதசிஸ் நம்ம கிட்ட ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு ஐடியாஸ்க்கு தேவையான டேட்டாஸ் வந்து we have to collect. And then data analysis. Data analysis என்ன, already we have a data, we are analyzing that whether it is இத வச்சு இந்த டேட்டா வச்சு நம்ம இந்த ப்ராப்ளத்தை சென்ஸ் பண்ண முடியும், ஆல்ரெடி we sensed the problem, இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கறது பாக்குறது தான் டேட்டா அனாலிசிஸ். சோ டேட்டா அனாலிசிஸ் பண்ணி அந்த டேட்டாவை ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல கொண்டு வராங்க. ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ஆல்ரெடி ஹைபோதசிஸ்னா என்ன, ஒரு உத்தேசம், நமக்கு ஒரு உத்தேசம் இருக்கும், இல்லாட்டி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை நம்ம என்ன பண்ணணும், as per the data we have to test. இதுதான் வந்துட்டு ஃபீல்டு ரிசர்ச்.
சோ இங்க வந்துட்டு உங்களுக்கு எண்டிங் பாயிண்ட் வராது. ஏன்னா research means research. Again we are searching. So here the last step is hypothesis testing. Hypothesis testing means testing means we are testing the collected data. So we analyze the data and we are testing the data. So again it may problem occur. So problem addition again what we have to do? We have to do again the same process again and again. So this is called a research. So this is field research steps. First sensing the problem and then formulation of hypothesis, collect required data, data analysis, hypothesis setting. இதுதான் வந்துட்டு field research. Okay. So approachesல 3 approaches இருக்கு. Field trip or field training and then field research. Third one வந்து learning through websites. Field trip பண்ணிட்டோம், field research பண்ணிட்டோம், எப்படி learning through website பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இதுல சேம் அதே தான் ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. search, browse, save, share, organize. Okay. Search அப்படின்னா search for topic related website using search engines like Google. இப்போ ஒரு டாபிக் நம்ம படிக்க போறோம் அப்படின்னா கூகுள்ல சர்ச் இன்ஜின், கூகுள் வந்து ஒரு சர்ச் இன்ஜினா அதுல சர்ச் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது சர்ச் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சர்ச் பண்ணிட்டோம் அண்ட் தென் browse, select and browse through the appropriate website using a web browser. கூகுள்ல இப்ப எக்ஸாம்பிள் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படின்னு நான் இப்ப டைப் பண்றேன் அப்படின்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங் காமனா தான் அது கொண்டு வரும். சோ நம்ம அதுல இருந்து செலக்ட் பண்ணோம். எது செலக்ட் பண்ணணும்? பிஎட் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம அங்க கொடுக்கும் போதுதான் அது பிஎட் ரிலேட்டடான கண்டென்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி இது கண்டென்ட் கொடுக்கும். சோ அதுதான் இங்க browse and then save, extract relevant information. இப்ப எனக்கு இந்த ஒரு வெப்சைட்ல இந்த டேட்டா கிடைக்குது, இன்னொரு வெப்சைட்ல வேற டேட்டா கிடைக்குது. அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரெலவெண்டா பிஎடோட நோட்ஸா இருக்கும்போது நான் அது எல்லாத்தையும் சேவ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி சேவ் இட் அஸ் a ஃபைல், ஒரு ஃபைல்ல டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இது சேவ். அண்ட் தென் ஷேர் ஆர் பிரிண்ட், print the saved file or email the download file to share it with others. பிரிண்ட் பண்ணியோ இல்லாட்டி இமெயில் பண்ணியோ நம்ம கண்டென்ட் எடுத்துடணும்ல அதை ஷேர் பண்றது. அண்ட் தென் ஆர்கனைஸ் அண்ட் பிரசன்ட், ப்ராசஸ் அண்ட் அரேஞ்ச் தி கலெக்டட் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் சீக்வென்ஷியலி. இப்ப வந்துட்டு டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஃபர்ஸ்ட் யூனிட் எடுக்கிறோம் அப்படி இல்ல, இப்ப நம்ம செகண்ட் யூனிட் படிச்சுட்டு இருக்கோமா, செகண்ட் யூனிட் எடுக்கிறோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்ல என்னென்ன டாபிக் இருக்கு. சோ என்னென்ன டாபிக் இருக்கு, ஃபர்ஸ்ட் எது வரும், அதுக்கு கீழே எது வரும், இன்ட்ரோடக்ஷன் என்ன, கன்க்ளூஷன் என்ன, அதோட கான்செப்ட் என்ன, இது எல்லாமே சீக்வென்ஷியலா அரேஞ்ச் பண்றது வந்துட்டு ஆர்கனைஸ். சோ சர்ச் பண்றோம், ப்ரௌஸ் பண்றோம், சேவ் பண்றோம், ஷேர் பண்றோம் அண்ட் தென் ஆர்கனைஸ் பண்றோம். சோ இதுதான் வந்து லேர்னிங் த்ரூ வெப்சைட். ஒரு வெப்சைட்ல நம்ம எப்படி லேர்ன் பண்றோங்கிறது இதுதான். ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் அவுட் சைட் த கிளாஸ் ரூம். அவுட் சைட் த கிளாஸ் ரூம்ல படிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டெஃபினெட்லி ரியல் வேர்ல்டு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கனெக்ஷன் வித் நேச்சர், எஸ். அண்ட் தென் ஆக்டிவ் சோஷியல் லேர்னிங், ஸ்கூல் கம்யூனிட்டி கனெக்ஷன், கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்டூடெண்ட் சென்டர்டா இருக்கும். திஸ் இஸ் நாட் அ டீச்சர் சென்டர். அண்ட் தென் ஹையர் ஆர்டர் திங்கிங், இன்டராக்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ், ரியல் வேர்ல்ட ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். எந்த லேர்னிங் அவுட் ஆஃப் ஸ்கூல் லேர்னிங். லிமிடேஷன்ஸ், இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபிகல்ட் சூப்பர்விஷன். எஸ், இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டூடெண்ட் சென்டர்டும் போது தேர் இஸ் நோ டீச்சர் டு எவாலுவேட் த ப்ராசஸ். ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களோட லேர்னிங்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ அப்படிங்கும் போது ஒருவேளை டீச்சர்ஸ் இருந்தாலும் திஸ் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் டீச்சர்ஸ் டு மேனேஜ் அண்ட் கைட் லார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் சைட். ஒருவேளை அதுக்கு சூப்பர்விஷன் டீச்சர் இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவுட் சைட் த ஸ்கூல் வந்து மேனேஜ் பண்றது இட்ஸ் a very difficult task. And then டைம் டேபிள் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா ஃபீல்டு ட்ரிப்ஸ் அப்படிங்கும் போது அந்த ட்ரிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்றது இது எல்லாத்துக்கும் டைம் டேபிள் ஷெட்யூல் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன்னா எவ்ரி டைம் இட் வில் சேஞ்ச். இன்னைக்கு இந்த பிளேஸ் போறோம், நாளைக்கு அந்த பிளேஸ் போறோம் அப்படிங்கும்போது அந்த டைமிங், அந்த டைம் டேபிள் போடுறது இது எல்லாமே டிஃபிகல்ட். அண்ட் தென் பிளானிங் அண்ட் காஸ்ட். திஸ் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கிளாஸ் ரூம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கிறக்கும் ஃபீல்டு ட்ரிப் போய் படிக்கிறக்கும் we have lot of expenses. And then risk of distraction.
ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்க டிஸ்ட்ராக்ஷனுக்கும் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் டிஜிட்டல் ஆக்சஸ் இஷ்யூஸ். டிஜிட்டல் ஆக்சஸ் இஷ்யூஸ்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் கம்ப்யூட்டரோ இல்ல இன்டர்நெட்டோ கனெக்ஷனோ இருக்காது அவுட் சைட் த ஸ்கூல் படிக்கும் போது. ஓகே, குட் பாயிண்ட் இது. அண்ட் தென் லேக் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஃபர்ஸ்ட் இஷ்யூ கம்ப்யூட்டர் இருக்காதுன்னா, ஒருவேளை கம்ப்யூட்டர் இருந்தா அதற்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். எப்படி சர்ச் பண்ணும், எப்படி ரெலவெண்டான வெப்சைட் எடுக்கணும், எப்படி அதை சர்வ் பண்ணணும், எப்படி வந்துட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் தென் லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். மோஸ்ட் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் இன் இங்கிலீஷ்ல தான் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது அது வந்துட்டு நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. தென் டிஃபிகல்ட்டி இன் ரிப்போர்ட்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபன் ஸ்ட்ரகிள் டு அனலைஸ் கலெக்டட் டேட்டா அண்ட் பிரசன்ட் இட் கிளியர்லி இன் ரிட்டன் ரிப்போர்ட் ஃபார்ம். ஸோ இங்க வந்துட்டு அந்த ரிட்டன் ரிப்போர்ட் ஃபார்ம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இவங்களை எப்படி அக்சஸ் பண்றோம் அப்படின்னா குரூப் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணிதான். பட் இங்க இன்சைட் தி ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து ரிட்டன்ங்கிறது பெர்ஃபெக்டா வரும். இங்க அவுட் சைட் தி ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ரிட்டன் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். இதுதான் வந்துட்டு செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஸ்டூஸ் லேர்னிங்.